welcome to our channel Saran with Praveen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் என்னோட ஹேரை எப்படி வந்து ஸ்டைல் பண்ண போறேன்னு தான் பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஹேர் ஸ்டைலிங்க்கு, என்னோட ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அதுதான் இந்த அகாரோவோட ஹேர் ட்ரையர். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். இது வந்து ஹேரை ட்ரை மட்டும் பண்ணாது, நல்லா வால்யூமும் கொடுக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் ரிவ்யூ தர போகிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது இருக்கு, இதுதான் ஹேர் ட்ரையர் நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் இந்த ஒயர் நல்ல லென்த்தான ஒயரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிசில்ஸ். ஸோ இந்த பிரிசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார்கோலால் செஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 24K கோல்டு ஸ்டைலிங் சர்ஃபேஸ் ஃபார் ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து 24K கோல்டு ஸ்டைலிங் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்களாம். அது வந்து ஈவனாக ஹீட்டை வந்து நம்மளுக்கு ஹேருக்கு கொடுக்கறதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஸ்கேல்டிங் டிப்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ வேணால் ரொட்டேட் ஆகிக்கும். நம்ம வந்து இப்படி பண்ணும்போதும் சரி, இப்படி பண்ணும்போதும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கும், சிக்காகாது. மற்ற இதுலலாம் வந்து சிக்காயிடும். நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது வந்து வேற பிராண்டு, பட் அது வந்து ரொம்ப சிக்காயிக்கும். இது வந்து அப்படி ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐகானிக் டெக்னாலஜிஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிஸ். ஸோ என்னோட ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர் தான், ஃப்ரிஸி அண்ட் கொஞ்சம் ட்ரை ஹேர் தான். இதில் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா இதில் இருக்கிற டெக்னாலஜி வந்து ஃப்ரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு. அண்ட் சிவில் பவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இதோட ப்ரஷோட கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் டார்மலைன் கோட்டிங் ப்ரஷ். இந்த ப்ரஷோட கோட்டிங் அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 year வாரண்டி கூட இருக்குது நம்மளுக்கு. இதில் 3 ஹீட் அண்ட் 2 ஸ்பீட் செட்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஆன் அண்ட் ஃபேன் மோடு இருக்கு, ஒரு ஹீட் செட்டிங் அண்ட் செகண்ட் ஹீட் செட்டிங் 3 இருக்கும். கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1200 watts கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 3rd day ஆஃப் ஹேர் வாஷ் ரொம்ப ஃப்ரிஸியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 3rd day ஆஃப் ஹேர் வாஷ்னா 4th day நம்ம வந்து வாஷ் பண்ணணும் ஹேரை. ஸோ நம்ம வந்து இந்த 4th day 3rd day ஹேரை வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ளோ ட்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈரமான தலையில் நீங்கள் முடிய காய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ஈரமான தலையில் உங்ககிட்ட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வெட் ஹேரில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சீக்கிரமாக ஹேர் வந்து ட்ரை ஆகிடுது. அண்ட் இதில் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேரை வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. டாப் நாட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னு வைங்க. நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போது கூட யூ கேன் ட்ரை திஸ் ஸ்டெப். 2 ஸ்டெப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக ப்ளோ ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ வேவியாக இருக்குன்னு. இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா 3rd ஹீட் செட்டிங்கில் நம்ம வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம்னா, இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து அந்த லுக் கொடுக்கும், ஹேரை நல்லாவே ஸ்ட்ரெயிட் பண்ணிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 3rd ஸ்பீடில் ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். இந்த முடிக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டைலிஷாக நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி லுக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொசன்னு இது என்னோட வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரியல் ஹேர் இந்த சைடு என் கண்ணு போகுதுன்னா அங்கே எனக்கு மிரர் தெரியுது, அதனால் அதை பார்த்து நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஸோ திஸ் இஸ் ப்ளோ ட்ரைடு ஹேர் அண்ட் திஸ் இஸ் நான் ப்ளோ ட்ரைடு ஹேர். ஸோ நம்ம இதையும் பண்ணிடலாம். செட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணோம். 2nd and 1st செட்டிங்கில் தான் வந்து உங்களுக்கு ஹீட் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட்டாக தான் தெரியும். அப்படியே 2 பார்ட்டாக பிரித்து பின்னாடி இருக்கிற பார்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல இந்த பார்ட்ஸை. ஸோ பின்னாடி இருக்கிற பார்ட்டுக்கு நம்ம கிளிப்பை கொடுத்திடலாம். ஸோ கிளிப்பு போட்டாச்சு பின்னாடி இருக்கிற பார்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து இதை 2 பார்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். இந்த 2 பார்ட்டை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம்.
சில ப்ளோ ட்ரையர் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் பண்ணும். பட் இது வந்து அப்படி இல்லையே, அழகாக வந்து ட்ரை ஏர்லேயே அழகாக ஸ்டைல் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு என்னோடய முடி, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கே இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வில் see you guys in next video. Bye bye.